ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் ரொட்டீன் தான். காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே வந்து 13. என்னடா டே 19 தேதி ஆகி போயிட்டு 19 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து முயற்சியை கைவிடவே கூடாது, இன்னுமே நம்ம வந்து டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசை தேத்திட்டு எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் வந்து குதிக்கால் வலி இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணாமல் இருந்தேன். சரின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு காலையில் வெயிட் லாஸ்டிங் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் காஃபி எடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிளாக் காஃபியும் ஓட்ஸ் கஞ்சியும் எடுத்துக்கிட்டேன். காலையில் அப்புறம் பட்டாணி கிரேவி வைக்கலாம் காலையில் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி வேக வச்சுட்டு பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தான். அதை வந்து கொஞ்சமாக ஒரு கிண்ணியில் போட்டு பாப்பா கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டாணி கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு போடணும். என்கிட்ட இஞ்சி இல்லாதனால பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, எண்ணெய், கடுகு இதுதான் தேவை. பட்டை போடணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவசரத்தில் மறந்துட்டேன். எண்ணெய், கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரைச்சது, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தக்காளியவே ஊற்றணும். தக்காளி வந்து வதங்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சரி கறி மசாலா, மட்டன் மசாலா தான் இருக்குது, என்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படிங்கிறனால மட்டன் மசாலா, கறி மசாலா, கொஞ்சம் வரமிளகாத்தூள் இது மட்டும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டாணியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையுமே நல்லா கழுவி வச்சுட்டேன். கழுவினதுக்கப்புறம் சரி திண்டுக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் எடுக்கலையா, சரின்ட்டு திண்டுக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிளம்ப சொன்னாங்க. சரின்ட்டு அவசரமாக போய் கொஞ்சம் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். சரி அவசரமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி ரோட்டில், திண்டுக்கல் பழனி ரோட்டில் வந்து அந்த ஆட்டுக்கால் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நல்லாவே சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவாங்க. அதனால் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆட்டுக்கால், ஆட்டுத்தலை இதெல்லாம் வாங்கலான்னு போனோம். ஆனால் வந்து அந்த கிடைக்கல. ஆட்டுக்கால் வந்து கொஞ்சம் தான் கிடச்சிருந்துச்சு. எங்களுக்கு சிஸ்டரின்லாவும் கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பலான்னு பார்த்தோம். சென்னையில் இருக்காங்க. சரி நமக்கு மட்டும் போது நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஈரல், மட்டன் ஆட்டுக்கால் வந்து 2 சேர்த்து 750 வந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கால் கிரேவி வந்து மாமா வச்சுட்டாங்க. ஆட்டுக்கால் கிரேவிக்கு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, மிளகாய், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு ஆட்டுக்கால், சின்ன வெங்காயம், பூண்டு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 10-15 விசில் விட்டோம்னா அது கூட கொஞ்சம் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் கறி மசாலாவும் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 விசில் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து மட்டன் ஆட்டுக்கால் கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அது வச்சுட்டாங்க, அதனால தான் பக்கத்தில் குக்கர் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஈரல் கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈரல் கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சி ஒன்றாவே சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து நல்லா அதுவுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஈரலை போட்டு நல்லா வதக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு அல்லுன்னு அடிச்சு. ஆனால் வந்து எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நான் சாப்பிடாத போது மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்ட்டு எனக்கு வந்து கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, மட்டன் கால் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து இருந்துச்சு. அவங்க தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து ஓட்ஸ் கஞ்சி மதியம் வந்து அந்த ஈரல் மட்டும் 2 பீஸு, ஆட்டுக்கால் 2 பீஸ் எடுத்துகிட்டு